பக்தி நான் தர்மத்தையும் சத்தியத்தையும் சரியான பாதையில் வழி நடத்தி செல்ல உதவும். பூஜை சிவனின் எண்ணப்படி கௌரி புத்திரனின் உள்ளிருந்து வந்த விநாயகரை கண்டு தேவி பார்வதி மகிழ்ச்சி அடைந்தாள். விநாயகரின் வாயில் இருந்து சிவநிந்தனையை கேட்ட சுக்கிராச்சாரியார் கோபமடைந்து இந்திரனை தண்டித்து விட்டார். தேவி பார்வதி உற்று நோக்கியதின் காரணமாக மத்சராசுரன் இந்திரனின் உடலின் உள்ளே மீண்டும் நுழைந்தான். அங்கு பயாசுரன் ஸ்வர்க சிம்மாசனத்திற்காக சண்டையிட்டான். இங்கு கஷ்யபர் ஆசிரமத்தில் அனைவரும் மகா கணேசரின் ஆராதனையில் ஈடுபட்டிருந்தார்கள். அப்பொழுது தேவராஜன் இந்திரனின் நிலைமையை பார்த்தாயா அக்னி தேவா? தாய் தந்தை பேச்சை கேட்காதவர்களுக்கு இப்படித்தானே ஆகும் பவன் தேவா. மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசா, தேவராஜன் இந்திரனுக்கு நல்ல புத்தியை கொடுங்கள். மகனே, மகனே இந்திரா, மகனே இந்திரா, என் மகனுக்கு என்ன ஆயிற்று சுவாமி? மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசா, என் மகனை காப்பாற்றுங்கள், அவன் தவறை மன்னித்து விடுங்கள். மகனே இந்திரா, எழுந்திரு மகனே இந்திரா, எழுந்திரு மகனே இந்திரா, என்னை பார் மகனே, மகனே இந்திரா. தேவி அதித்தி, ரிஷி கஷ்யபரே, தேவகணங்களே, இந்த தவறை நீங்கள் மட்டுமல்ல வேறு யாரும் செய்யாதீர்கள். மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசரின் ஆராதனை மட்டும்தான் உங்கள் எண்ணத்தை நிறைவேற்றுவதற்கு ஒரே வழி. என்ன ஆராதனைக்குரிய மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசா, எதற்கு எதற்கு இப்படி ஒரு நிலைமை வந்தது? தினமும் பூஜை செய்து வந்தேனே, எனக்கு ஏன் இப்படி ஒரு நிலைமை வந்த மூலப்பொருள் மகா கணேசா? மன்னித்து விடுங்கள் மகேஸ்வரன் மைந்தா, கருணை புரிங்கள் கஜானனா, காத்தொருளுங்கள் பார்வதியின் மைந்தா. ஓம் மகா கணேசாய நம, ஓம் மகா கணேசாய நம, ஓம் மகா கணேசாய நம, ஓம் பரந்தேவாய நம, ஓம் விஸ்வவரதாய நம, ஓம் மகா கணேசாய நம. அசுர இனத்தின் கௌரவத்தை சிகரத்திற்கு கொண்டு செல்ல நினைக்கும் அசுர மாதா தீதி, மயக்கத்தில் இருந்து எழுந்து உங்கள் இனம் உயர பாடுபடுங்கள். மகா சுயம்புவான சொர்க்காதிபதி தாரகாசுரனின் புத்திரர்களே, சராசரத்தில் மிக உயர்வான அசுர இனம் உங்கள் வீரத்தை காண காத்து கொண்டிருக்கிறது. எழுந்திருங்கள், நீங்கள் பெற்ற வரத்தின் பலனை பயன்படுத்த ஆரம்பியுங்கள். வாருங்கள். தாரக் புத்திரர்களே, சராசரத்தில் மிக உயர்ந்த இனத்தின் தாயாக விளங்கும் அசுர மாதா திதியின் கருணை உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. அவர்கள் கருணை இருந்தாலே அசுர இனத்தின் கௌரவத்தை சிகரத்திற்கு கொண்டு செல்ல உங்களால் முடியும். நீ யார் குழந்தாய்? உன்னுடைய சத்திய வாக்கு என் காதுகளில் அமிர்தத்தை போல் பாய்கிறது. உனக்கு என்னை தெரியுமா? உனது தந்தை யார்? நீ யாரப்பா? அசுர மாதா தீதி, இப்பொழுது நான் யார் என்று தெரிந்து கொள்வதை விட முக்கியமான காரியம் ஒன்று இருக்கிறது. அதை வரம் பெற்ற கமலாட்சியிடம் கூறத்தான் நான் இங்கு வந்திருக்கிறேன். அது என்ன காரியம்? சீக்கிரம் கூறு. உன்னை பார்க்கும் பொழுது என் மனதில் பாசமும் அன்பும் பெருக்கெடுக்கிறது. நீ ஏதோ ஒரு உறவை போல் தெரிகிறாய். அனைவருமே அனைவருக்கும் உறவுதான். நான் உங்கள் அனைவருக்கும் சந்தோஷமான செய்தியை கொண்டு வந்திருக்கிறேன். சந்தோஷமான செய்தியா? சீக்கிரம் கூறு. சுகத்தையும் சந்தோஷத்தையும் அனுபவிக்க நாங்கள் பலகாலமாக காத்திருக்கிறோம். சந்தோஷமான செய்தியை கூறுவதற்கு முன்னால் நான் உங்களுக்கு நீங்கள் செய்த தவறை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அதிர்ச்சி அடைய வேண்டாம் அசுர மாதா தீதி. எந்த தவறு செய்தாலும் அது பெரிய பிரச்சனையாகாது. உண்மையில் தவறை தாங்கள் செய்யவில்லை, வேறு ஒருவர் செய்திருக்கிறார். அதனால் தாங்கள் குழம்பி இருக்கிறீர்கள். எங்களை குழம்ப வைத்தது யார்? ஏன் அது யாரென்று உங்களுக்கு தெரியாதா? உங்கள் அசுர மாதா திதிக்கு
அந்த எதிரியை மிக நன்றாகவே தெரியுமே. அது யாரென்று புரியவில்லையா அசுரமாதா? அசுர எதிரி சுக்ராச்சாரியார் தான். தாரக் புத்திரர்களை சிவபக்தி என்ற பெயரில் குழப்பி விட்டார். நீ கூறுவது அசத்தியமாக ஒருபோதும் ஆகாது. முன்பே இதைத்தான் கூறினேன். இந்த சுக்ராச்சாரி அசுர எதிரி. சுக்ராச்சாரியார் பேச்சை கேட்டு நீங்கள் சிவ ஆராதனை செய்து உங்கள் நேரத்தை வீணாக்கி விட்டீர்கள். மகான் தாரகாசுரனின் புத்திரர்கள் உங்கள் சக்தியை மறந்துவிட்டு அந்த சக்தி இல்லாத சிவனை ஆராதித்திருக்கிறீர்கள். அவரால் வேதனையும் துக்கத்தையும் தவிர வேறு எதுவும் தர முடியாது. அழகிய பலகா, நீ கூறுவது சத்தியம் மட்டுமல்ல. நான் இத்தனை காலமாக யார் வாயிலிருந்தும் இப்படி ஒரு சத்தியத்தை கேட்டதே இல்லை. எனக்கு முன்பே நன்றாக தெரியும், அந்த உடுக்கை அடிப்பவனுக்கு என்ன தர முடியும். எத்தனை முறை நான் இவர்களிடம் கூறினேன், இவர்கள் என் பேச்சை கேட்கவே இல்லை. குழந்தாய், உனக்கு இந்த உண்மை தெரியுமா? பிறகு எப்படி என் விஷயம் அனைத்தையும் கூறுகிறாய்? நீ யாரப்பா? உன்னை பற்றி கூற விருப்பமில்லை என்றால் கூற வேண்டாம். ஆனால் ஒன்றை மட்டும் கூறு, பாதுகாப்பான இந்த ரஜத்பூரிக்குள் நீ எப்படி வந்தாய்? நான் என்னை பற்றியும் என் சக்தியின் விஷயத்தை பற்றியும் உங்களிடம் கூறுகிறேன். அதற்கு முன் நான் என்ன சந்தோஷமான செய்தியை இங்கு கொண்டு வந்தேனோ அதை கேளுங்கள். கூறு, என்ன செய்தி? தாரகபுத்திரர்களே, பிரம்மதேவனின் வரம் உங்களுக்கு கிடைத்தும் உங்களுக்கு அதிசயமான பல சக்திகள் கிடைத்தும் நீங்கள் சிவ ஆராதனை செய்ததனால் வீணாயிற்று. ஆனால் நான் அமிர்த நீரை உங்கள் மீது தெளித்து அந்த சக்திகளை மீண்டும் கொண்டு வந்து விட்டேன். இந்த பாலகன் பேச்சில் சந்தேகம் கொள்ளும் முட்டாள்தனத்தை செய்யாதீர்கள். அவன் எதை கூறினாலும் அது நம்முடைய நன்மைக்காகத்தான். கூறு குழந்தாய், இன்னும் கூறு. தாரகபுத்திரர்களே, இப்பொழுது உங்களுடைய திடமான வீரமான சக்தியை பயன்படுத்துங்கள். நீங்கள் இதுவரை அனுபவித்திராத சுகத்தையும் சுகபோகத்தையும் அனுபவியுங்கள். நீங்கள் இத்தனை காலம் சிவ ஆராதனை என்ற பெயரில் அனைத்து சுகங்களையும் விலக்கி விட்டீர்கள். வரம் பெற்ற கமலாக்ஷ், உங்கள் மனதை மகிழ்விப்பதற்காக அன்பின் அடையாளம் இதோ. கூறு சுந்தரி, என்ன அந்த அன்பின் அடையாளம்? இதில் இருக்கும் ரசத்தை அறிந்தினால் நீங்கள் என் அன்பின் வலையில் விழுந்து விடுவீர்கள். வரம் பெற்ற வித்யுன்மாலி, நான் அன்பின் தேவி. என்னிடமிருந்து அன்பின் ரசத்தை அருந்துங்கள். நீங்கள் இதுவரை அன்பின் ரசத்தை அருந்தி உள்ளீர்களா? என் பூர்வ ஜென்ம புண்ணியம், நான் அதை அவசியம் அருந்துகிறேன். அப்போது அருந்துங்கள். வரம் பெற்ற கமலாக்ஷ், அருந்துங்கள் இதை. அருந்துங்கள்.
அசுரமாதா திதி, மகா தாரக புத்திரர்களே, இவை அனைத்தும் உங்கள் வரம் பெற்ற சக்தியின் வேலைதான். இதைத்தான் மறந்திருந்தீர்கள். நான் எதுவும் செய்யவில்லை. இவையெல்லாம் உங்கள் சக்தியின் மூலம் வந்ததுதான். தங்களுடைய வரம் பெற்ற சக்தியை வைத்து இந்த ரஜத்புரி என்ற சிறையில் அடைப்பட்டு கிடக்காமல் சராசரத்தில் அசுர இனத்தை பரப்புங்கள். அவசியம். இந்த சராசரத்தில் அசுர இனத்தை அவசியம் பரப்புவேன். வரம் பெற்ற கமலாக்ஷ், சராசரத்தில் அசுர இனத்தின் புகழை பரப்புவதற்கு முன் ஒரு முக்கியமான காரியத்தை நீங்கள் இருவரும் அவசியம் செய்ய வேண்டும். அந்த காரியம் என்ன? அசுரகுரு சுக்ராச்சாரியாரை தண்டிக்க வேண்டும். அவரை குழம்பும் அளவிற்கு நீங்கள் அந்த காரியத்தை செய்ய வேண்டும். ஆம், வரம் பெற்ற கமலாக்ஷ், அந்த துஷ்டன் அசுர எதிரி சுக்கராச்சாரை தண்டிக்கப்பட வேண்டியவர்தான். அவரை தண்டிக்க செல்லும் பொழுது நானும் உங்களோடு வருகிறேன். சகோதர கமலாக்ஷ், சகோதரன் தாரகாக்ஷ் மட்டும் இங்கிருந்தால். உங்கள் பெரிய சகோதரன் தாரகாக்ஷின் கவலை உங்களுக்கு வேண்டாம். அவரும் சிவ ஆராதனையை கைவிட்டுவிட்டு சுகபோகங்களில் தான் மூழ்கி இருக்கிறார். அன்பான பாலகா, இந்த சராசரத்தில் அசுர அரசை பரப்பும் எண்ணத்தில் எனது சகோதரன் தாரகாக்ஷிற்கு நீ வழிகாட்டவில்லையா? சுகபானத்தை அருந்தியதும் உங்கள் புத்தி உண்மையே பேசுகிறது. இத்தனை காலம் நீங்கள் அறியாமையின் காரணமாக அவதிப்பட்டீர்கள். அதற்காக உங்கள் சகோதரனை கஷ்டப்படுத்துவது நல்லதல்ல. அசுரமாதா திதியின் கருணையும் உங்களுக்கு தானே இருக்கிறது. என்ன அசுரமாதா? ஆம், தாரகாக்ஷை அழைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த துஷ்டன் அசுர எதிரி சுக்கராச்சாரியை தண்டிக்க என்னுடைய சக்தி மட்டுமே போதும். இருந்தும் உங்களின் சக்தி அசுரமாதா திதியின் சக்தியை நம்பவில்லையா? அப்படியென்றால் சொர்ணபுரிக்கு சென்று உங்கள் சகோதரன் தாரகாக்ஷின் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். என் சகோதரன் தாரகாக்ஷ் சொர்ணபுரிக்கு வந்து விட்டாரா? இது கூட தெரியாமல் தாங்கள் உங்கள் நேரத்தை சிவ ஆராதனையில் வீணாக்கி விட்டீர்களே. உங்கள் சகோதரன் ஸ்வர்ணபுரிக்கு வந்து விட்டார். வந்து நீண்ட காலமாகிவிட்டது. இப்பொழுது அவரும் சுந்தரிகளோடு உல்லாசமாக இருக்கிறார். அப்பொழுது நாம் அவர் சுகபோகத்தை கெடுக்க கூடாது. அசுரமாதா திதி கூறியது உண்மைதான். நாம் இருவரும் சேர்ந்து அசுர அரசை நிலைநாட்டி சகோதரன் தாரகாக்ஷை அதற்கு அதிபதியாக்கி விடலாம். அதுதான் நல்லது. சிறிய சகோதரன் இருக்கும் பொழுது பெரிய சகோதரன் கஷ்டப்படுவது வேதனைக்குரிய விஷயம் அல்லவா? அவர் உங்கள் சக்தி மீது நம்பிக்கை கொள்ள வேண்டுமே. எங்களுக்கு எங்கள் சக்தியில் முழு நம்பிக்கை இருக்கிறது. நாங்கள் அசுர இனத்தின் அரசை அவசியம் நிலைநிறுத்துவோம். அப்படியே செய்யுங்கள். ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. எம்பெருமானே, கருணை நிறைந்தவரே, அசுரர்களின் தெய்வமான மகாதேவா, என் சிஷ்யன் வஸ்ராசூரனை இந்திரனிடமிருந்து விடுதலை செய்து சொர்க்காதிபதியாக்குங்கள். அவன் உங்களை வேண்டிக் கொண்டே இருக்கிறான். அவனுக்கு அவன் ஆராதனையின் பலனை கொடுங்கள் பிரபு. ஆச்சரியமாக இருக்கிறது அசுரகுரு. இத்தனை பிரச்சனைக்கு பிறகும் சிவ ஆராதனையில் இருக்கிறீர்களே. சிவ ஆராதனையில் ஏமாற்றத்தை தவிர வேறு எதுவும் உங்களுக்கு கிடைக்காது, தெரிந்து கொள்ளுங்கள். ஓம் நம சிவாய. துடுக்குத்தனமாக பேசும் பாலகா, நீ எப்படி இங்கு வந்தாய்? நீ என்ன வேண்டுமானாலும் செய், ஆனால் சிவபக்தர்களின் பக்தியில் குறுக்கிட்டு இடையூறு செய்யாதே. ஆத்திரம் கொள்ளாதீர்கள் அசுரகுரு. ஒன்றல்ல, 3 பரம சிவபக்தர்கள் சிவபக்தியை விட்டு விட்டார்கள். உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் தாரக புத்திரர்களை சென்று பாருங்கள். நீ அசத்தியத்தை கூறுகிறாய். சத்தியம் சில நேரம் தாங்கள் எதிரே வந்து நிற்கிறது அசுரகுரு. தன் சிவபக்தியை விட்டுவிட்டு 3 தாரக புத்திரர்களும் அசுரமாதா திதியோடு உங்களை தண்டிக்க இங்கு வந்து கொண்டிருக்கிறார்கள்.
என் சீடர்கள் என்னை தண்டிக்கும் செயலை செய்ய மாட்டார்கள். அசுரகுரு, தாங்களும் உண்மையை ஏற்றுக்கொள்ளுங்கள். அந்த கஷ்டமான சிவ பக்தியை விட்டுவிட்டு அசுரன் தத்தர்களின் பரம்பரை வழக்கமான சுகபோகத்தில் ஈடுபடுங்கள். தங்களுக்கு விருப்பம் இருந்தால் நான் தங்களுக்கு அழகான சுந்தரியை அனுப்புகிறேன். அப்படி என்றால் நீ அந்த அழகான சுந்தரிகளை அனுப்பி தாரக புத்திரர்களை குழப்பி விட்டாயா? அதைத்தான் நான் தங்களிடம் கூற வந்தேன் அசுரகுரு. சிவ ஆராதனை என்ற பெயரில் ஈடுபட்டிருக்கும் அனைத்து தத்தர்களும் அசுரர்களும் சுயநலவாதிகள். மது மங்கை என்றாலே அவர்கள் கன நேரத்தில் சிவ பக்தியை விட்டு விடுகிறார்கள். இப்பொழுது தங்கள் நிலை என்ன அசுரகுரு? என் கண்களில் படாமல் விலகி இங்கிருந்து செல். நீங்கள் கூறவில்லை என்றாலும் நான் இங்கிருந்து போகத்தான் போகிறேன். தாங்கள் ஆணையிட்டதற்காக நான் இங்கிருந்து போகவில்லை அசுரகுரு. துஷ்டா, சிவனை நிந்திப்பவனே, சென்று விடு. நான் உனக்கு சாபம் கொடுத்தால் சர்வ நாசமாகி விடுவாய். சிவபக்தியினால் கிடைத்த உங்கள் சாப சக்தி என்னை எதுவுமே செய்ய முடியாது அசுரகுரு. இதுதான் சரியான சமயம். உங்கள் சீடர்களைப் போல சிவபக்தியை விட்டு விடுங்கள். நான் உன் அருகில் வந்தால் என் தவசக்தியை பயன்படுத்தி உன்னை ஒரே அடியாக அழித்து விடுவேன். சிவனை நிந்திப்பவர்கள் உயிர் வாழ வேண்டிய அவசியம் இல்லை. ஹரஹர மகாதேவா. துஷ்ட அசுர எதிரி சுக்கராச்சாரியே, உங்களால் தான் அசுர இனத்திற்கு இத்தனை அழிவு ஏற்பட்டது. உங்களுக்கு உடந்தையாக மாயம் செய்யும் விஷ்ணு அந்த சிவனும் சேர்ந்து கொண்டான். வார்த்தையை அடக்கி பேச கற்றுக்கொள்ளுங்கள் அசுரமாதா. அந்த துடுக்குத்தனமான பாலகன் உங்களை குழப்பி இருக்கிறான். குழப்பியது நீங்கள் தான் சுக்கராச்சாரியாரே. அந்த பாலகன் எங்களுக்கு சத்தியத்தின் மார்க்கத்தை காண்பித்திருக்கிறான். அசுர இனத்தின் சுகபோகத்தை கற்றுத் தந்திருக்கிறான். அந்த பாலகனால் தான் நாங்கள் ரஜத்புரி என்ற சிறையிலிருந்து வெளிவர முடிந்தது. அவன் எப்பொழுதும் எங்கள் நன்மையை தான் எண்ணுகிறான். எச்சரிக்கிறேன் தாரக புத்திரர்களே, அவன் உங்களுக்கு நன்மை செய்ய வந்தவன் அல்ல. உங்கள் மரணத்தை நிச்சயிக்க வந்திருக்கிற யமராஜன் அவன். உண்மைதான், அந்த குழந்தை கூறியது உண்மைதான். யமனிடம் செல்ல வேண்டியது அசுரகுரு சுக்கராச்சாரி தான். மரண பயம் உங்கள் மண்டையை குழப்பி விட்டது. வேண்டுங்கள், கடைசி முறையாக உங்கள் பகவானிடம் நன்கு வேண்டுங்கள். அந்த அசுர எதிரி சுக்கராச்சாரியார் எங்களுக்கு எந்த மார்க்கத்தையும் காண்பிக்கவில்லை. எப்பொழுதும் உடுக்கையை அடித்துக் கொண்டு பூத பிசாசுகளோடு சேர்ந்து நடனமாடும் சிவனோடு உங்கள் வாழ்க்கையை கழித்துக் கொள்ளுங்கள் சுக்கராச்சாரியாரே. சிவன் மூலமாக உங்களுக்கு பெரிய ஆபத்து வரப்போகிறது. எச்சரிக்கிறேன் தாரக புத்திரர்களே, எச்சரிக்கிறேன். மரணம் உங்கள் அருகில் வந்துவிட்டது. அழையுங்கள் அந்த சிவனை, அழையுங்கள். ஹர ஹர மகாதேவா. என்னுடைய சக்தியை எதிர்க்க முடியாமல் அசுர எதிரி சுக்கராச்சாரி கோழை போல் பயந்து ஓடிவிட்டான். தாரக் புத்திரர்களே, அந்த பாலகன் கூற்று சத்தியத்தின் வடிவம்தான். நம்முடைய அசுர சக்தியை பார்த்து பயந்து சுக்கராச்சாரி கோழை போல் பயந்து ஓடிவிட்டான். அசுரர்களின் தெய்வம் சிவன் கூட அவனை காக்க வரவில்லை. இனி சிவனிடம் உங்கள் மரணத்திற்காக நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இப்பொழுது நாங்கள் என்ன செய்ய வேண்டும் அசுரமாதா? செல்லுங்கள், சென்று பூலோகத்தையும் சொர்க்கத்தையும் கைப்பற்றுங்கள். அந்த சிவன் உங்கள் மார்க்கத்தில் வந்தால் அவனையும் கூட சுக்கராச்சாரியை போல் பயமுறுத்தி விரட்டி அடியுங்கள். ஏகதந்தா, அவர்களின் மாறிய ரூபத்தை பார்த்தாய் அல்லவா? விநாயகா, நீ உன் புத்தியாலும் சாதுரியத்தாலும் தாரகபுத்திரர்களின் சங்கடத்திலிருந்து பூமியை காப்பாற்றி விட்டாய். இப்பொழுது அவர்கள் நிச்சயம் அநியாயம் அட்டகாசம் செய்து சிவன் கோபத்திற்கு ஆளாகி விடுவார்கள். என்னுடைய காரியம் முடிந்து விட்டது ஏகதந்தா. இப்பொழுது மதிப்புக்குரிய தாய் தந்தை கௌரிபுத்திரனிடம் கைலாயத்திற்கு செல்ல போகிறேன்.
சிவாய் ஓம் நம 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 சிவாய். பதி பரமேஸ்வரனுக்கு என் பணிவான வணக்கங்கள். தேவாதி தேவன் பகவான் சிவன் தாய் பார்வதிக்கு ஜெய். தேவாதி தேவன் பகவான் சிவன் தாய் பார்வதிக்கு ஜெய். ஓம் நம சிவாய. வணங்குகிறேன் தாய் பார்வதியே. மகாதேவா, மகாதேவா, இந்த துடுக்குத்தனமான பாலகன் செய்த சிவநிந்தனையை நான் இதுவரை கேட்டதில்லை. இவன் தாரக புத்திரர்களை குழப்பி இருக்கிறான். திதியின் மனதையும் மாற்றிவிட்டான். அவனுக்கு தண்டனை அளியுங்கள் மகாதேவா. உங்கள் மூன்றாவது கண்ணை திறந்து அவனை எங்கேயே பஸ்பமாக்கி விடுங்கள். அசுரகுரு சுக்ராச்சாரியாரே, தாங்கள் இப்பொழுது யாரை பஸ்பமாக்கும்படி பிரார்த்தனை செய்கிறீர்கள்? கௌரி புத்ரா, இந்த பாலகன் பயங்கர பாவம் செய்தவன். சிவனை நிந்தனை செய்கிறான். அசுரகுரு, தாங்கள் புத்தி குழம்பி விட்டது போல் இருக்கிறது. பாவி, சிவனை நிந்தனை செய்பவன் பகவான் சிவன் அருகில், அதுவும் கைலாயத்திற்கு எப்படி வர முடியும்? தங்களையும் தங்கள் சிஷ்யர்களையும் பிரிக்க வேண்டும் என்ற எண்ணம் இப்பொழுது முழுமையடைந்து விட்டது. அசுரகுரு சுக்ராச்சாரியாரே, இப்பொழுது தங்களின் பிரார்த்தனை போல மகாருத்ரன் பகவான் சிவன் தனது மூன்றாவது கண்களை திறந்து என்னை பஸ்பமாக்கட்டும். அதன் பிறகு நான் மீண்டும் கௌரி புத்திரனாக மாறிவிடுவதை பாருங்கள். வணங்குகிறேன் தந்தையே, வணங்குகிறேன் தாயே. ஹரஹர மகாதேவா. ஓம் நம சிவாய. இது தங்கள் லீலைதானா மகாதேவா? இலை கௌரிபுத்திரன் ஸ்ரீ கணேசன் என்னை ஏமாற்றுவதற்காக இப்படி ஒரு மாயம் செய்கிறாரா? சுக்ராச்சாரியாரே, அசுரகுரு பதவியை விட்டுவிட்டு சராசரத்தில் இருக்கும் மக்களின் நன்மைக்காக பாடுபடுங்களேன். மங்களமூர்த்தி கௌரி புத்ரா ஸ்ரீ கணேசா, இந்த அஞ்ஞானி சுக்ராச்சாரியாருக்கு தாங்கள் அறிவுரை கூறும் காரணத்தை தெரிந்து கொள்ளலாமா? அவசியம் அசுரகுரு. தாங்கள் சிவ ஆராதனையை செய்து எப்பொழுதும் அசுரர்களின் நன்மையை பற்றியே யோசிக்கிறீர்கள். அசுரர்களின் நன்மையை பற்றி யோசிப்பது அசுரகுரு சுக்ராச்சாரியாரின் முதற் கடமையாயிற்றே. தாங்கள் ஏன் இப்படி யோசிக்க கூடாது சுக்ராச்சாரியாரே? தாங்களின் அன்பின் காரணமாக அவர்கள் வரத்தை பெற்று அசுரர்கள் பயங்கரமானவர்களாகி வீரத்தை அட்டகாசத்திற்கு பயன்படுத்துகிறார்களே. சுக்கராச்சாரியாரே, மங்களமூர்த்தி கணேசன் கோருவது தங்கள் எதிர்காலத்தை பற்றியது. இன்று வரை தாங்கள் யாருக்கு வரம் வாங்கி தந்திருக்கிறீர்களோ அவர்கள் பயங்கர அட்டகாசம் செய்து ஸ்ரீ மகா கணேசர் இல்லை அவர் அவதாரத்தின் மூலம் அழிந்திருக்கிறார்கள். அதற்காகவா தத்தர்களுக்கும் அசுரர்களுக்கும் வரம் வாங்குகிறீர்கள்? அசுரகுரு சுக்கராச்சாரியாரே, இதுவரை தாங்கள் செய்த தவறை தங்களுடைய உண்மையான சிவபக்தியின் காரணமாக மன்னித்து விடுகிறேன். பிற்காலத்திலும் கூட தாங்கள் ஒருபொழுதும் தங்கள் ஆராதனையின் மூலம் தாங்கள் பெறும் சக்திகளை தவறான காரியம் செய்பவர்களுக்கு பயன்படுத்தாதீர்கள். அனைவருக்கும் நன்மை அளிக்கும் எண்ணத்தோடு வாழுங்கள். உங்களுக்கு மங்களம் உண்டாகட்டும். ஓம் நம சிவாய. தாரக புத்திரர்களே, சிவன் உங்களுடைய எதிரி. அவன் பெயரை சொல்லி ஆராதனை செய்து அவர்கள் சக்தி பெற பார்க்கிறார்கள். செல்லுங்கள், சிவ ஆராதனை செய்பவர்களை தண்டியுங்கள். ஆராதனை மட்டுமல்ல, சிவனின் பெயரை சொன்னாலே அவர்களை கொன்று விடுங்கள். அப்படியே செய்கிறோம் அசுரமாதா. வீரம் வாய்ந்த அசுர சேனைகளே வெளிவாருங்கள்.
வரதானம் பெற்ற அசுர சேனைகளை வெளிவாருங்கள். வரம் பெற்ற அசுர அரசர் வித்துன் மாலி மற்றும் அசுர மாதா திதிக்கு அசுர வீரர்களே, இந்த சராசரத்தில் சிவ ஆராதனை செய்பவர்களை அழித்து விடுங்கள். அசுர வீரர்களே, சிவபக்தர்களை தண்டியுங்கள். அப்படியே ஆகட்டும் அசுர அரசே. சிவாய நம. ஓம் பிரம்மணே நம. ஓம் விஷ்ணுவே நம. ஓம் சிவாய நம. ஓம் பிரம்மணே நம. ஓம் விஷ்ணுவே நம. நிறுத்துங்கள் சிவ ஆராதனையை, இல்லை என்றால் நான் உங்களை கொன்று விடுவேன். நீ யார் குழந்தாய்? மும்மூர்த்திகளை ஆராதிப்பதை நீங்கள் ஏன் தடுக்கிறீர்கள்? மும்மூர்த்திகளை ஆராதிப்பது பிறப்பெடுத்த ஒவ்வொரு உயிரின் கடமை. யாரு மும்மூர்த்திகள்? உன்னுடைய தாய் தந்தையர் உனக்கு கற்றுத்தரவில்லையா? மும்மூர்த்திகளை வணங்காமல் எதுவுமே நடக்காது. மும்மூர்த்திகள் பிரம்மா, விஷ்ணு, மகேஸ்வரர். இந்த சராசரத்தை படைத்து காத்து அழிப்பதும் அவர்கள்தான். ஆனால் இன்று சராசரத்தில் புதிய மும்மூர்த்திகள் உருவாகி இருக்கிறார்கள். அவர்கள் பெயர்கள் தாரகாஷ், கமலாஷ் மற்றும் வித்தோன் மாலி. தாங்கள் ஆராதனை செய்ய விரும்பினால் அவர்கள் மூவருக்கும் செய்யுங்கள். நாங்கள் உங்களுக்கு உயிர்தானம் அளிக்கிறோம். மூர்க்கனை போல் பேசி தவறு செய்யாதே குழந்தாய். ராட்சசர்கள், தத்தர்கள், அசுர தானவர்கள் இவர்கள் பூஜைக்கு உரியவர்கள் அல்ல. எங்கள் முனிவர்களின் சாபத்துக்கு உரியவர்கள். எங்கள் நேரத்தை வீணாக்காதே, இல்லை என்றால் எங்கள் சாபத்தில் பஸ்மமாகி விடுவாய். இன்னும் என்ன பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்? நம் வீரத்தை பயன்படுத்தி இவர்களை பஸ்மமாக்கி விடுங்கள். வரப்பெற்ற அசுர அரசன் கமலா மற்றும் அசுர மாதா திதிக்கு, அசுர மாதா திதிக்கு. அசுர வீரர்களே, நீங்கள் அசுர அரசரின் பெயரை காப்பாற்ற சொர்க்கத்தை கைப்பற்ற வேண்டும். சொர்க்கம் உங்களுடையது. சொர்க்கத்தில் இருக்கும் சுகபோகங்கள் உங்களுடையது. சொர்க்கத்தை வெற்றி பெற்று அனைத்து சுகங்களையும் அடையுங்கள். அப்படியாகட்டும் அசுர அரசே. வாருங்கள் அசுர வீரர்களே, சொர்க்கத்தை கைப்பற்றுவோம். அசுர அரசன் கமலாஜ், மிதுன் மாலி, அசுர மாதா திதிக்கு. அசுர அரசன் கமலாஜ், மிதுன் மாலி, அசுர மாதா திதிக்கு. அசுர அரசன் கமலாஜ், அசுர மாதா திதிக்கு. அசுர அரசன் கமலாஜ், மிதுன் மாலி, அசுர மாதா திதிக்கு. அசுர அரசன் கமலாஜ், மிதுன் மாலி, அசுர மாதா திதிக்கு. அசுர அரசன் கமலாஜ், மிதுன் மாலி, அசுர அரசன் கமலாஜ், மிதுன் மாலி, அசுர மாதா திதிக்கு. அசுர அரசன் கமலாஜ், மிதுன் மாலி, அசுர மாதா திதிக்கு. ஜெய் ஜெய் ஸ்ரீ மகாகணேசா. அசுர இனத்தின் பெயரை கெடுக்க வந்த பயாசுரா, நீ ஒரு கோழை, கபடக்காரன். இவனை நாம் உயிரோடு விடக்கூடாது. ஜெய் ஜெய் ஸ்ரீ மகாகணேசா. மரணத்தை பற்றி கவலைப்படாமல் தாரக் புத்திரர்களோடு சொர்க்கத்தை கைப்பற்ற வந்துள்ள தத்தா அசுர வீரர்களே, உங்களுக்கும் எனக்கும் எந்த விரோதமும் இல்லையே. நீங்கள் அனைவரும் சொர்க்கத்தின் சுகத்தை அனுபவிக்க விரும்பினால் வாருங்கள் என்னோடு ஸ்ரீ மகாகணேசருக்கு ஜெய ஜெய கூறி சொர்க்கத்திற்கு செல்வோம். அசுர இனத்திற்கு தொல்லை தரும் துஷ்ட பயாசுரா, எங்களை மயக்க முயற்சி செய்யாதே. உனக்கு மரணத்தை அளிக்க வந்திருக்கிறோம். சுகபோகத்தை அனுபவிக்க சொல்கிறாய். எச்சரிக்கிறேன், வரம் பெற்ற கமலாஷ் வித்துன் மாலிக்கு முன்னால் உன்னால் நிற்க கூட முடியாது.
ஜெய் ஜெய் ஸ்ரீ மகாகணேசா. மரணத்தை நான் கீழே போட்டு மிதிப்பேன். நீங்கள் அனைவரும் என் கோபத்தின் முன்னால் உயிரோடு இருக்க முடியாது. ஜெய் ஜெய் ஸ்ரீ மகாகணேசா. ஜெய் ஜெய் ஸ்ரீ மகாகணேசா. ஓம் மகாகணேசாய நம. ஜெய் ஜெய் ஸ்ரீ மகாகணேசா. ஜெய் ஜெய் ஸ்ரீ மகாகணேசா. ஜெய் ஜெய் ஸ்ரீ மகாகணேசா. மூலப்பொருள் ஸ்ரீ மகாகணேசரின் பக்தியில் மூழ்கி இருந்த நீங்கள் அதை விட்டுவிட்டு மாயையில் மூழ்கி விட்டீர்களா? தவறு செய்தவர்களை கண்டிப்பாக தண்டிக்க வேண்டும். நீங்கள் இருவரும் அந்த துஷ்டர்களை பற்றி கவலைப்படாதீர்கள். தயவு செய்து அவரவர் இருக்கையில் அமர்ந்து கொள்ளுங்கள். ஜெய் ஜெய் ஸ்ரீ மகாகணேசா. ஜெய் ஜெய் ஸ்ரீ மகாகணேசா. ஜெய் ஜெய் ஸ்ரீ மகாகணேசா. ஜெய் ஜெய் ஸ்ரீ மகாகணேசா. மகாகணேசாய நம. ஓம் பரமதேவாய நம. ஓம் விஸ்வவரதாய நம. ஓம் மகாகணேசாய நம. ஓம் பரமதேவாய நம. ஓம் விஸ்வவரதாய நம. ஓம் மகாகணேசாய நம. ஓம் பரமதேவாய நம. ஓம் விஸ்வவரதாய நம. துஷ்ட மஸ்ராசுரா, உன்னால் தான் என் வாழ்வே நாசமானது. நீ உயிரோடு வாழ தகுதி இல்லாதவன். வாழும் தகுதி உனக்குத்தான் இல்லை துஷ்டா. அன்று என்னை குரு சுக்கராச்சாரியார் பகவான் சிவனை காண அழைத்துச் சென்றார். எனக்கு வரம் வாங்கி தரும் வேளையில் நீ உன் துஷ்டத்தனத்தோடு கைலாயத்திற்கு வந்தாய் அல்லவா? நானாக அங்கு வரவில்லை. அசுரகுரு சுக்கராச்சாரியார் தான் தண்டத்தின் மூலம் என்னை அங்கு வரவழைத்தார். இருந்தாலும் என் உடலிலிருந்து வந்தவன் தானே நீ. நான் நினைத்தால் உன்னை என்னால் அழித்து விட முடியும். மடையனை போல் பேசாதே கோழை இந்திரா. உன் வாயில் இருந்தா எனக்கு இந்த சக்தி வந்தது. இன்னும் நீ மிகவும் வெகுளியாக இருக்கிறாயே. துஷ்ட மசுராசுரா, என் தாக்குதலில் இருந்து நீ தப்பிக்கவே முடியாது. காப்பாற்றுங்கள் மூலப்பொருள் ஸ்ரீ மகாகணேசா. துஷ்ட மஸ்ராசுரனிடமிருந்து என் மகனை காப்பாற்றுங்கள். சீக்கிரம் வாருங்கள் மூலப்பொருள் ஸ்ரீ மகாகணேசா. சீக்கிரம் வாருங்கள். சீக்கிரம் வாருங்கள் மூலப்பொருள் ஸ்ரீ மகாகணேசா. சீக்கிரம் வாருங்கள். சீக்கிரம் வாருங்கள் மகாகணேசா. சீக்கிரம் வாருங்கள். சீக்கிரம் வாருங்கள். சீக்கிரம் வாருங்கள். மஸ்ராசுரனிடம் இருக்கும் பயங்கர அசுர சக்தியின் முன்
நீங்கள் யாரும் என்னை எதுவும் செய்ய முடியாது. நான் நினைத்தால் இந்திரனை மட்டுமல்ல உங்கள் அனைவரையும் அழித்துவிட முடியும். எச்சரிக்கிறேன் மசுராசுரா. மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசர் பக்தர் மீது நீ கை வைத்தால் உன் சர்வநாசத்தை நீ வரவேற்கிறாய் என்று அர்த்தமாகிவிடும். சர்வநாசம் யாருக்கு வரும்? இப்பொழுது நானே காண்பிக்கிறேன். எச்சரிக்கிறேன் மசுராசுரா. दुख हरता ये है सुखदाता। श्री गणेश, श्री गणेश, श्री गणेश।